ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் ஆஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எரினாவை பற்றின சில சீக்ரெட்ஸை இந்த எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் ஆஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 5. எரினாவோட அப்பா கண் முடிச்சு, எரினா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ, பொறுமையா இருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸி கிங் ஆஃப் டிராகன்ஸ் எல்சாட் அவளை கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. என்னது எல்சாடா? அவ தானே இந்த உலகத்தையே அழிக்க ட்ரை பண்ண டிராகன். அவ எதுக்காக உங்க பொண்ணை கடத்திட்டு போனா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், எதுக்காகங்கிற கேள்வி எல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எரினாவை நம்ம போய் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ ரொம்பவே பவர்ஃபுல், அது முடியாததுன்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பையன் பாத்துக்கிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. கிங்டம்ல இருக்கிற பேலஸ்க்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் இந்த ட்ரெஷரி ரூம் இருக்கிற எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எரினாவோட அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு கிளம்புறா. எரினாவை கூட்டிட்டு வர முடியும்னா அது இவன் ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு எரினாவோட அப்பா சொல்லிட்டு, எரினா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே சின்ன வயசுல ரொம்பவும் பயந்தா. அவளோட சீக்கிரட்டை ரொம்ப நாளைக்கு எங்களால பாதுகாக்க முடியாது. ஆர்ட் ஒருத்தன் தான் அவளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஆர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எரினா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தா. ஆனா எரினாவை பத்தின சீக்ரெட் அவனுக்கு தெரிய வந்தா. ஆர்ட் எரினாவை விட்டுட்டு போய் அவ திரும்பவும் சந்தோஷம் இல்லாம ஆயிட்டானா அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. டீமன் லார்ட் பார்பட்டோஸ் மேல பிராமிஸா சொல்றேன், நான் கடைசி வரை உன் கூட ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எரினாக்கு சின்ன வயசுல பிராமிஸ் பண்றான். ஆனா நீ உன்னை பத்தின உண்மையை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, எரினாவை எதையோ சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மறைஞ்சு போறான். ஆர்ட் என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு எரினா அழுறா. பார்த்தா இது எல்லாமே கனவுதான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு எரினா பாக்குறா. ஒரு வழியா கண் முழிச்சிட்டியா? அந்த ரிச்சுவலை ஆரம்பிக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டிராகன் லேடி சொல்லவோ, என்ன எதுக்காக கடத்திட்டு வந்த அப்படின்னு எரினா கேட்கறா. உன்னோட உடம்புல ஓடுற அந்த ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, என்னோட சீக்கிரட்டை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எரினா கேட்கறா. அது இப்ப முக்கியம் இல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் முக்கியம். இந்த கிரேச்சர் ஒரு ஆர்ஃபன் ஆஃப் கேயாஸ். டீமன் லார்ட் பார்பட்டோஸே இதை கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கான். இது உன்னோட பிளட் சாப்பிட்டுச்சுன்னா இந்த கிரேச்சர் இந்த இடத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா வேற டிமென்ஷன்ல சீல் பண்ணி வச்சிருக்கிற ஈவில் காட் அதை ரிலீஸ் பண்ணும். அமைதி, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எந்த ஒரு வாரும் ஃபைட்டுமே இல்ல. இந்த உலகம் ரொம்ப போர் அடிக்குது, அதை திரும்பவும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஆர்டி கண்டிப்பா உன்னை வந்து தடுப்பான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் தான் ஒத்துக்கிடுறான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவ ஒரு ஹியூமன், என்னோட ஈக்குவலுக்கு அவனால இருக்க முடியாது. அது போக உன்னோட சீக்ரெட் பத்தி அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன் கூட ஃப்ரெண்டா இருப்பான்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எரினா அவ கனவுல வந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, சீக்ரெட் தெரிஞ்சா ஆர்டி நம்மளை விட்டுட்டு போயிருவானா அப்படின்னு பயப்படுறா. நீயும் ஒரு மான்ஸ்டர், அதுவும் ஒரு மான்ஸ்டர், அது ஒன்னு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இங்க நம்ம ஹீரோ தேவையான விஷயங்களை எடுத்துட்டு கிளம்பவும், ஆர் நெல்லு அப்படின்னு ஜெனி சொல்றா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே கிடையாது. ஆனா உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுலயே குறிப்பா எரினா தான். அவளை பத்தி கூட யோசிக்காம அந்த டிராகன் லேடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னா அப்படின்னு ஜெனி சொல்லவும், எப்படியும் நாங்க இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம், எங்களுக்காக நீ டின்னர் ரெடி பண்ணி வைக்கியா? ஏன்னா எரினாவும் நானும் திரும்ப வரும்போது ரொம்பவே பசியில இருப்போம். அப்புறம் ஜெனி, உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு வருத்தப்படாத, நீ என் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறா. அந்த கிரீச்சர் இவளை சாப்பிடுறதுக்காக வருது. எரினா ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா. காப்ளின்ஸ் அண்ட் டீமன் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த கிரீச்சர் வாயை திறந்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கண்ணு வந்து எரினா கிட்ட போகவும், திடீர்னு ஒரு லைட்டு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருது. அப்படி தண்டர் லைட்னிங்கோட நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஹீரோயிக் என்ட்ரி கொடுக்குறான். ஓ நீ வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஆர் மீடியார் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி சொல்றா. இந்த தடவை நீ என்ன ரொம்பவே டென்ஷன் படுத்திட்ட, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட போக முடியாது அப்படின்னு ஒரே டைம்ல 9 ஸ்பெல்ல கேஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறான். அந்த டிராகன் லேடி மட்டும் தான் இப்ப பேலன்ஸ் இருக்கா. உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு எரினா அப்படின்னு நம்ம ஹீரோவோட கெட்ட அவுத்து விடவும், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் அவ கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறா. ஆவரேஜ் ஹியூமன்ஸை விட நீ ஸ்ட்ராங்கானவன் தான், ஒத்துக்கிடுதேன். ஆனா என்ன உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு அவ அட்டாக் பண்ண ரெடியாகவோ, பயப்படாத இதை நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஆர்ட் ஒரு மான்ஸ்டருக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அப்படின்னு அவ கேட்கவும், என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல வேணா அப்படின்னு சொல்லி எரினா கத்துறா. அவளை பத்தின சீக்ரெட் உனக்கு தெரியாதா? உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தியும் நீ ஒரு ராயல்ட்டிங்கிறத பத்தியும் நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலையா எரினா அப்படின்னு அவ கேட்கவும், ப்ளீஸ் வேண்டா நிறுத்து அப்படின்னு எரினா சொல்றா. அவ உடம்புல ஓடுறது ஒரு ஈவில் காடோட ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி சொல்றா. இந்த வேர்ல்டோட ரிலிஜியஸ் டீமன் காட பேஸ் பண்ணி இருக்கு. சோ ஈவில் காட தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எரினாவோட அப்பா தான் உண்மையான ராயல்ட்டி அண்ட் எரினா தான் இந்த நாட்டோட குயின். பட் எரினாவோட சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேக்கா இருக்கிற ஒரு ப்ராக்சி குயினை வச்சுதான் எரினாவோட அப்பா இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒரு ராயல்ட்டி அப்படிங்கிற ஐடென்டிட்டியவும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆர்டிக்கு இது தெரிய வந்தா என்னாகுமா அப்படின்னு சொல்லி எரினா அப்பா பயப்படுறாரு. அவ உடம்புல ஈவில் காடோட ரத்தம் ஓடுனா என்ன, இருந்துட்டு போட்டோம். எரினா ராயல்ட்டியா இருந்தாலும் சரி, அவ உடம்புல ஈவில்
ஈவில் கார்டோட பிளட் ஓடுனாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்ச எரினா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பிரேவான ஒரு பொண்ணு. என்னோட லவ்க்கும் கைண்ட்னஸ்க்கும் அவ வர்த்தியான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ மான்ஸ்டர்னு பேசியிருக்க, அதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த டிராகன் லேடி வந்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்றா. நீ ஷீல்டே கிரியேட் பண்ண மாதிரி தெரியல, எப்படி இதை தடுத்த அப்படின்னு அவ கேட்கப்போ, இந்த ஸ்பெயர் இது எல்லா மேஜிக்கையும் நாலிஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு அவ லேண்டிங் ஆகிற இடத்துல ஒரு அட்டாக்க வைக்கிறான். அதுல வணிக்கவும் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறா. ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் நீ கலந்துக்கிடாததுனால உனக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. உண்மையான ஃபைட் எப்படி இருக்கும் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த ஸ்பியரை தூக்கி அவ மேல போடுறான். ஒரே அட்டாக்ல அவ ரொம்ப தூரம் பறந்து போய் விழறா. நல்லவேளை உனக்கு எதுவாகல அப்படின்னு என்ன சொல்லுவோம், இன்னும் இது முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டிராகன் லேடி இப்ப அவளோட ஒரிஜினல் டிராகன் ஃபார்முக்கு மாறுதா. நம்ம ஹீரோ ஷீல்ட் போட்டு ரெடியா நிக்கிறான். அந்த டிராகன் லேடி இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றா. எரினா இங்க நடக்கிறத நீ பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஒரிஜினல் டீமன் லார்ட் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் என்னதான் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணாலுமே இவங்களுக்கு எதுவாகல. நம்ம ஹீரோ இப்ப கண்டினியூஸா அந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்பெல்ல இருந்து கோல்டன் கலர்ல ஒரு லேடி வர. எரினா அதை பார்த்து ஆச்சரியப்படுதா. த்ரெட் லெவல் 3 ரிலீசிங் 15% பவர் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் லேடி சொல்றா. நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான மேஜிக்கை ரிலீஸ் பண்றான். நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடியா ஆச்சரியப்படுதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லேடியா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப அவளை ஒரு ஸ்வாடா மாத்தி, நான் ஜஸ்ட் ஒரு காமனர், உன்னை இன்னைக்கு அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இன்னும் 3 செகண்ட்ல ரைட் சைடுல ஒரு அட்டாக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோக்கு கரெக்டா எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு. ஆக்டிவேட் எக்ஸலரேஷன் ரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட்ல இருந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் ரிலீஸ் பண்றான். அந்த டிராகன் லேடியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவா தான். சோ அதுல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து இப்ப அட்டாக் பண்றா. எரினா கூட ஒரு மான்ஸ்டர் தான், ஆனா நீ அதை விடவும் ரொம்ப மோசமான ஒருத்தன், கண்டிப்பா உன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காத அப்படின்னு அந்த டிராகன் சொல்றதை கேட்டுட்டு எரினா கொஞ்சம் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோவா அவன் பாஸ்ட் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததை யோசிச்சு பாக்குறான். கவலைப்படாத, உன்னால முடியும், இந்த ஃபைட்ல மட்டும் நீ தோத்து போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவோ இப்ப நம்ம ஹீரோக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஃபேஸ் 2 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷிஃப்டிங் டு டீமன் லார்ட் ஃபுல் பாடி ஆர்மர் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஹீரோனோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த மாதிரி மாறுதா, எதாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணவும் அதோட அட்டாக்கே அதுக்கு திருப்பி விட்டுருதான். உன்னை பத்தி இப்ப எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட மேஜிக், உன்னோட ஃபைட்டிங் டெக்னிக்னு எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நீயும் தனிமையில ரொம்ப சோகமா இருக்கன்னு கூட தெரியும், ஆனா என்னால உன்னை அப்படியே விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து லேடியா கோட் சிக்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆக்டிவேட்டிங் அல்டிமேட்டம் 0 அப்படின்னு அந்த கோல்டன் லேடியா இருக்கிற நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணுது. அந்த டிராகன் லேடியோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்றா. பட் அவளோட அட்டாக் மீறியும் நம்ம ஹீரோவோட அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்து போய் அந்த டிராகன் லேடி அட்டாக் பண்ணுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி இப்ப அழிஞ்சு போறா. நம்ம ஹீரோவோ இப்ப அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரான். நம்ம ஹீரோ இப்ப எரினா கிட்ட வரவோ அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் நீ என் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. நமக்காக ஜென்னி டின்னர் ரெடி பண்ணி வச்சு காத்துட்டு இருப்பா, சீக்கிரம் வா நம்ம போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட சீக்ரெட் தெரிஞ்சுமே ஆர்டி எதுவும் சொல்லல, நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன், என்ன ஆனாலும் சரி ஆர்டி கூட நான் கடைசி வரை இருப்பேன், அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு எரினா நினைக்கிறேன். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி எரினா வந்து ராயல்டி, அவ தான் இந்த நாட்டோட கோயின். பட் அவளோட சீக்ரெட்ஸை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எரினாவோட அப்பாவும் எரினாவும் நார்மல் பீப்புள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஃபேக்கான ஒரு கோயினை வச்சு இந்த நாட்டை எரினாவோட அப்பா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதனாலதான் அந்த கோயினை மீட் பண்ணப்போ எரினா வந்துட்டு அவளுக்கு தலை குனிஞ்சு வணங்கி இருக்க மாட்டா. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பவரை பார்த்துட்டுமே கூட அதை பத்தின டீடைல்ஸ் எதையுமே எரினா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கல. உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் டீமன் லார்ட் பார்பட்டோஸ் அப்படிங்கிறது எரினாக்கு இன்னும் தெரியாது. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.